சவுண்டு கேக்குது. இங்க பாருங்க, அங்க பாருங்க, கிளீனா தெரியுது. ஏதோ யார் இது? பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. உங்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபேக்ட்ரி, அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுதான் சொல்கிறேன். இதுக்கு பகல் வீடியோ எடுத்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நான் நைட் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப 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 வந்து உள்ளே வரும்போதே ஒரு ஸ்கேரியாக 100 ஃபீல் கொடுக்குது. இதோட ஸ்டோரி சொல்லிடுறேன். ஆல்ரெடி பகல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய யூடியூபர்ஸும் வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. ரீசெண்டாக கூட நிறைய பேர் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி நான் பகல் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் வரும்போது உள்ள இது இதோட ஸ்டோரி சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து அந்த மிரர்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த கண்ணாடி குத்தி அவங்க இறந்துருக்காங்க. அவங்களோட ஆன்மா இங்கே இருக்கதாகவும் ரொம்ப கோபமாக இருக்கதாகவும் சொல்கிறாங்க. சுற்றி முற்றி எனக்கு ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போகிற மாதிரி தோணுது. இதான் இங்கே வந்து ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து கண்ணாடி குத்தி இறந்துருக்காங்க. அவங்களோட பேர் கூட ஏதோ கீதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது பல வருஷமாக அபேண்டடாக கிடக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது மார்னிங் வெர்ஷன் பார்க்காதவங்க அதையும் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருவாங்க. சரி வாங்க உள்ளே போய் காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தான் வரப்போகிறீங்க. கேஷ் இதான் மிரர் ஃபேக்ட்ரி. பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே பாருங்க, கிளீனாக தெரியுது. ஏதோ யார் இது? அங்கே பாருங்க, ஏதோ கருப்பு கலர் ஒரு உருவம் மாட்டிருக்கு. கேமராவில் கேட்ச் ஆகுதான்னு தெரியல. உள்ள யாராவது இருக்கீங்களா? மேலே ஏதோ ஒரு பிளாக் கலர்ல மேலே ஒரு உருவத்தை பார்த்தேன். கேமராவில் தெரிஞ்சிச்சான்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா உள்ள? சவுண்டு இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. யாரு இங்க இறந்து போனது? நீங்க தானா? நான் உங்க கூட பேசணும்னு தான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவு கோவப்படாதீங்க. கிளாஸ் இங்கே தான் வந்து விழுந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல். இங்க பாருங்க,
க்ளீனாக பார்த்தேன், செகண்ட் டைம் ஒரு உருவம் கேட்ச் ஆகிருக்கு. க்ளீனாக சவுண்டு கேட்குது. கொஞ்சம் தான் என்ன காலி பண்ணியிருக்கோம். எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? நான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிடுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்னா கூட என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். தயவுசெய்து எனக்கு பயமுத்தாதீங்க. தயவுசெய்து இப்படி பயமுத்த பார்க்காதீங்க. இந்த இடத்துல தான் ஏதோ சம்திங் ராங் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே தான் இந்த மாதிரி பயமூர்த்தி சவுண்டு போடாம பக்கத்தில் அமைதியா வந்து நிற்க முடியுமா? எனக்கு அதான் ஆசை. இவ்வளோ சவுண்டு போட்டு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தாம ரொம்ப ஆபத்தான இடம்னு நினைக்கிறேன். நான் உங்கள் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் தான் வரேன். எதுவும் செய்ய மாட்டீங்க, நீ தீய ஆன்மா கிடையாதுன்ட்டு. அதுவும் நீங்கள் ஒரு பெண் ஆன்மா, கண்டிப்பாக அமைதியான ஆளாக தான் இருப்பீங்க. அதனால தான் வரேன். தயவுசெய்து என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இங்கேருந்து சேஃப்டியாக போகணுன்னு தான் என்னோட ஆசை. பயங்கர டேஞ்சராக இருக்குது.
யாரு? யாரோ இது போன மாதிரி இருக்கு. மேலே யார் சவுண்டு போடுறது? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சவுண்டு போடாமல் என் பக்கத்தில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நான் கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன். பக்குன்னு ஆயிடுச்சு. எங்கேயோ இருந்து அந்த கல் எடுத்து மேலே வந்து கொஞ்சம் காத்தோட்டத்தோட நின்னோட தான் உயிரை வந்த மாதிரி இருக்கு எனக்கு. பாருங்க, இதெல்லாம் இந்த இடத்துல வர நான் இன்னும் காட்டாம விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கீழே ஏதோ உருட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு முக்கியமான சொல்லிடுறேன். 2 டேஸ் முன்னாடி வேறு ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் போனப்போ லைட்டாக முள்ளு கண்ணில் கிழிச்சிருச்சு. அது டஸ்ட்டு போட்டு உறுத்தக்கூடாதுன்னு தான் நான் இதை போட்டிருக்கேன். வேறு எந்த சீனுக்காகவும் இதை நான் போடல. ஒன்று கண்ணோட டல்னஸ்க்கு இல்லை டஸ்ட்டு பட்டக்கூடாதுன்னு நான் போடுறேன். சாம்பிராணி காட்டுற மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் கேமராவை காமிச்சுட்டு இருக்கேன். ஊதுபத்தி காட்டுவாங்கல்ல, சாம்பிராணி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் எதுவுமே தெரியல, சவுண்டு மட்டும்தான் வருது. ஓகே கைஸ், இது வந்து ஆக்சுவலாக கண்ணாடி ஃபேக்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இங்கே இருக்கிறது எனக்கு சேஃப்னு படலை. நான் உடனே கிளம்பிடுறேன். பின்னாடி ஓடி வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது.
ரொம்ப வெறித்தனமாக தாக்கி என்னை கொன்றாதீங்க தயவுசெய்து. எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நிமிஷத்தில் என்னமோ என் மேலே ஏதோ படப்போகுதுன்னே தோணிட்டு இருக்கு. அங்கிட்டு வேறு ஏதோ பறவை கியாமியான்னு கத்துது. நான் இங்கேருந்து போனால் உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்க. இது உள்ள சவுண்டு கேட்குது. இங்க பாருங்க. ஹலோ கேஸ், அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே கிட்ட நின்று தான் அவுட் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பயங்கரமான சம்பவம்லாம் அங்கே நடந்துச்சு. நான் எந்த அளவுக்கு அங்கே கேட்சப் பண்ணேன்னு தெரியல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டத்தில் ஃபுல்லாக அதை கவர் பண்ணேன்னு தெரியல. சில இடத்துலலாம் அந்த சரியான விதத்தில் அது தெரிஞ்சிச்சான்னு தெரியல. முடிஞ்ச அளவு காமிச்சேன். தொடர்ந்து இந்த மாதிரி பல வீடியோஸ் வரும். இல்லை இதுக்கே நான் திருப்பி போய் ஃபுல்லாக எடுக்கணும்னாலும் சொல்லுங்கள், எடுக்கிறேன் கண்டிப்பாக. இல்லை டீமோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அதுக்கும் நான் தயார். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி போகணும், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸோட அப்டேட்லாம் வரும். அதில் தான் நான் வந்து அடுத்து போஸ்ட் போடுவேன், என்ன வீடியோ பண்ண போகிறேன். இல்லை ட்ரைலரோ இல்லை ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னா அதில் வந்து போஸ்ட் போட்டுருவேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் தமிழன் அருண்னு கொடுத்தா வரும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துட்றேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.